வணக்கம் அன்பு நேயர்களே, இது நிவேகா. குறைவிலா செல்வம் தரும் குபேரன். வெள்ளைக்குள்ளரும் செல்வத்துக்கு அதிபதியுமான குபேரர் யக்ஷர்களின் அரசர். அவருடைய தலைநகரம் அழகாபுரி. அவர் மனைவியின் பெயர் சித்திரரி. அவரின் நண்பர் இந்திரன். இந்திரன் ருத்ரனின் பக்தர், விஷ்ணு பிரானின் ஊழியர். குபேரர் தனக்கு ஒரு தேரோட்டியும் ஆயுதமுமாக கதையும் கொண்டவர். இலங்கை அரசனான ராவணன் குபேரனுக்கு ஒன்றுவிட்ட தம்பி. ராவணன் தனக்கு மிகவும் செல்வம் கொழிக்க குபேரனை பிணை கைதியாக வைத்திருந்தான். குபேரன் வேத காலத்தில் நிழலிலும் இருட்டிலும் வாழும் அசுரர்களின் தலைவராக திகழ்ந்தார். இந்து மதத்தினரின் காலத்திலேயே குபேரர் கடவுள் அந்தஸ்திற்கு உயர்த்தப்பட்டு 8 காவல் தெய்வங்களில், அதாவது அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவரானார். புராண கதைகளின்படி குபேரர் பூர்வ ஜென்மத்தில் ஒரு திருடராயிருந்தார். முன் ஜென்மத்தில் ஒரு சிவன் கோயிலை கொள்ளையிடும் போது அங்கு எரிந்து கொண்டிருந்த விளக்கு அணைந்து விட்டது. குபேரன் 10 முறை விளக்கை எரிவிக்க முயன்றார். குபேரனின் முயற்சி பாராட்டப்பட்டு அவர் அடுத்த ஜென்மத்தில் செல்வம் கொழிக்கும் கடவுளானார். குபேரன் தன் உயர்ந்த பதவியில் நகைகளையும் ஆபரணங்களையும் அணிந்திருந்தாலும் தன்னுடைய அருவருப்பையும் குள்ள உருவத்தையும் தவிர்க்க முடியவில்லை. குபேரனுடைய வெள்ளை நிற உடல் குள்ளமாகவே உள்ளது. குபேரனின் பிரயாணத்துக்கு உதவியாக இருக்கும் பொருட்டு பிரம்மா விஸ்வகர்மாவை குபேரனுக்கு புஷ்பக விமானம் என்னும் ஒரு ரதத்தை செய்து கொடுக்க சொன்னார். விமானம் தானாகவே இயங்கக்கூடியது. அது ஒரு நகரத்தையே தன்னுள் அடக்கக்கூடிய பெரிய விமானம். அவ்விமானம் பூமியின் மீது செல்லும் பொழுது ஆபரணங்களை பொழிகின்றது. ராவணன் தேவர்களை தாக்கவும் சீதையை கடத்தி செல்லவும் அவ்விமானத்தை குபேரனிடமிருந்து திருடினான். விஸ்வகர்மா ராட்சசர்களுக்காக இலங்கையை அமைத்தான். அக்கால இலங்கை செல்வந்த நாடாகவும் நன்கு பாதுகாக்கப்பட்ட நாடாகவும் இருந்ததும் விஷ்ணுவின் தாக்குதலுக்கு பயந்து ராட்சசர்கள் இலங்கையை விட்டு சென்றனர். அதனால் இலங்கையை குபேரன் கைப்பற்றினான். ஆனால் ராட்சசர்கள் மீண்டும் இலங்கைக்கு வர முடிவு செய்தனர். அவர்கள் தங்கள் தலைவரில் ஒருவனின் மகளை குபேரனின் தகப்பனாரை காதலித்து மனம் புரிய செய்தனர். அப்பெண் தன் முயற்சியில் வெற்றி பெற்றாள். அவர்களுக்கு ராவணனும் மேலும் 3 மகன்களும் பிறந்தனர். ராவணன் கடும் தவம் புரிந்து இரவா வரத்தை சிவபெருமானிடம் பெற்றான். அவன் குபேரனை தோற்கடித்து இலங்கையை புஷ்பக விமானத்தை கைப்பற்றினான். இலங்கை மீண்டும் குபேரனுக்கு கிடைக்காததால் விஸ்வகர்மா அவனுக்காக இமயமலை தொடரில் உள்ள கைலாய மலையில் மற்றொரு அரண்மனையை கட்டினான். அவனுக்கு அழகாபுரி என்ற ஒரு செல்வந்த நகரமும் சித்திரரதா என்ற அழகிய தோட்டமும் மந்தார மலையில் உள்ளது. குபேரனின் நாடு இமயமலை தொடரிலேயே உள்ளது. ஏனெனில் அவர் வடக்கு திசையின் காவல்காரர். மேலும் இமயமலை தொடரில் தாது பொருட்கள் மிகுந்த அளவில் உள்ளன. அவைகளையும் அவர் காக்கிறார். கிங்கரர்களை உதவியலாக கொண்டு உலகில் உள்ள தங்கம் வெள்ளி அணிகலன்களை குபேரன் கண்காணிக்கிறார். முத்துக்களையும் அஷ்ட நதிகளான பத்மா, மகாபத்மா, மகரா, கச்சபா, குமுதா, சம்கா, நில, நந்தனா ஆகியவைகளையும் கண்காணிக்கிறார். நம் வேத நூல்களில் குறிப்பிட்டுள்ள குபேர மந்திரம் ஒரு இரகசியமாகவே உள்ளது. வணக்கம் அன்பு நேயர்களே.